ஹாப்பி மார்னிங். யூஷுவலாக வெளியில் போகிற வேலை எல்லாமே வீக்கெண்டில் தான் பார்ப்பேன். பட் அன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தது. ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் ஒருத்தங்க கீழே விழுந்து 20 டேஸ்க்கு மேலே ஆச்சு. போகவே முடியல. 2 பேரும் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அவருமே வரும்போது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாரு. சரி, ஓகே, இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி போயிட்டு வந்தாச்சு. எங்கள் 2 பேருக்குமே பைக்கில் ட்ராவல் பண்ணுறதுனால தான் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பைக்லேயே போயிட்டு வந்துடுவோம். சாரியே கட்டியிருந்தாலும் எனக்கு பெருசாக டிஸ்கம்ஃபர்ட்டாகலாம் எதுவும் இருக்காது. ரொம்ப நாள் அப்புறம் ரொம்ப தூரம் பைக்கில் போயிட்டு வந்தது ரொம்ப ஹாப்பியாகவும் ரிலாக்ஸ்டாகவும் இருந்தது. ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் யூடியூபராக இருக்கிறதுனால ₹40 ஸ்பெண்ட் பண்ணி ஃப்ளார் வேஸில் பூ வாங்கி வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அப்படி இல்லைங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் குட் டே பிஸ்கெட்க்கு ஒரு ஒயிட் கலர் பவுல் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதில் நந்தியாவட்ட பூ போட்டு வச்ச ஞாபகம் எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னா யார் வேணுனாலுமே பண்ணலாம். இவங்க தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணணும் அப்படி எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு பிடிச்சதை அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் எது வேணுனாலும் பண்ணலாம்.